نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும். அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு விதமான அருட்கொடைகளை வழங்கி நம்மை நல்ல முறையில் உணவு உண்டு உடை உடுத்தி நிம்மதியான ஒரு இல்லத்தில வாழ்ந்து சொந்த பந்தங்களோடு சொந்த சுமங்களை அனுபவித்து ஏராளமான அருட்கொடைகளை நமக்கு வாழ்வதற்காக வழங்கி இருந்தாலும் அதோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருட்கொடையை நிறுத்திவிடாமல் மனிதர்களை ஏதோ படைத்தோம், அவர்கள் எப்படியோ வாழ்ந்து கொள்ளட்டும் என்று விட்டு நம்மை நாசத்தின் பால் சென்று விடாமல் நல்ல ஒரு நேரான பாதையை காட்டி இறை தூதர்களை அனுப்பி அவர்கள் மூலமாக இறை வேதங்களை வாழ்க்கை வழிகாட்டியாக நேரியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்து அதில் பலவிதமான உபதேசங்களை செய்து ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய ஏராளமான உபதேசங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலவிதமான வேதங்கள் மூலமாகவும் நபிமார்கள் மூலமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையை செய்திருக்கின்றார். அந்த வகையிலே இறுதியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு திருமறை குர்ஆனை சிறப்பு வேதமாக அல்லாஹ் வழங்கி அதிலேயும் பலவிதமான உபதேசங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்து நாம் எப்படி நேரான ஒரு பாதையிலே வாழ வேண்டும், நல்லொழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகமான உபதேசங்களை செய்திருக்கின்றார். அந்த உபதேசங்களுடைய வரிசையிலே ஒரு வகையான உபதேசம் என்னவென்று சொன்னால், நமக்கு முன்னர் பல சமூகங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த சமூகங்களில் இருந்து வாழக்கூடிய அந்த மக்கள் எப்படியெல்லாம் இருந்தார்களோ அதிலிருந்து நமக்கு படிப்பினை பெறக்கூடிய வகையிலே பல செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு உபதேசங்களாக செய்து இதிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள், இதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே பலவிதமான வரலாற்று செய்திகளையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலேயும் நம்மால் காண முடிகின்றது. இதை எதற்காக நாம் செய்கின்றோம், இதை எதற்காக நாம் வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 4வது அத்தியாயம் 26வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். யுரீதுல்லாஹு அல்லதீன லக்கும் வயஹ்தீக்கும் சுனனல்லதீன மின் கப்லிக்கும் வயதூபு அலைக்கும். இந்த முன் சென்ற மக்களுடைய இந்த வரலாறுகள், படிப்பினைகள், பாடங்கள் இதையெல்லாம் எதுக்கு உங்களுக்கு நாம சொல்லி காட்டுறோம் அப்படின்னு சொன்னா, நல்லது எது கெட்டது எது என்பதை உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறதுக்கும் தெளிவுபடுத்துறதுக்கும் அதோடு சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். முன் சென்ற சமூகத்தினுடைய வாழ்க்கையை உங்களுக்கு காட்டுவதன் மூலமாக அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்புகிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பொறுத்தவரை நன்மையான காரியங்களினுடைய பட்டியல் என்பது மிக குறைவு. ஆனால் தீமைகள் என்பது சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு நல்ல உபதேசம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்திருக்கக்கூடிய பிரத்யேக ஏற்பாடு என்னவென்றால், நம்முடைய கண்ணுக்கு முன்னாலேயே பல உபதேசங்களை காணும்.
பல படிப்பனைகளை காமிப்பான். அல்லது நாம வாழ்ந்து நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு கூட்டத்தினுடைய உபதேசத்தை அல்லாஹ் சொல்லி காமிப்பான். நமக்கு முன்னர் பல மக்கள் அழிக்கப்பட்டிருப்பாங்க, நல்ல முறையில வாழ்ந்திருப்பாங்க, அதுல இருந்து நீங்க நல்லதை எடுத்துக்கங்க. யார் உங்களுக்கு முன்னால் அழிக்கப்பட்டாங்களோ அதுல இருந்து அந்த கெட்டதன் பக்கம் நீங்க போயிடாதீங்க. காரணம், அந்த மாதிரி நீங்க வாழ்ந்தா அல்லாஹுடைய கோபம் உங்களுக்கு வந்துடும். இந்த நல்ல மக்கள் மாதிரி வாழ்ந்தா உங்களுக்கு அல்லாஹுடைய அருள் கிடைக்கும். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய அருளும் மன்னிப்பும் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நாம இந்த உங்களுக்கு முன் சென்ற வரலாறுகளையும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களுடைய வாழ்விலிருந்து படிப்பனைகளையும் சொல்லி காட்டுறோம் அப்படின்னு அல்லாஹ் இந்த உபதேசத்தினுடைய சிறப்பை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு முன்னர் வாழ்ந்த மக்களுடைய வரலாறுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த உபதேசங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு உள்ளத்துல என்ன எண்ணம் ஏற்பட வேண்டும் என்றால், நாமும் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும், நாமும் இப்படிப்பட்ட தீமையிலிருந்து விலகக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அருளும் மன்னிப்பும் நமக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக வரலாறுகளை படிக்கும் பொழுது நமக்கு முன்னர் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் படிப்பனை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எத்தனையோ சமூகங்கள் எத்தனையோ மக்கள் வாழ்ந்திருந்தாலும் இந்த ஜும்மாவுடைய நாளில நாம் யாரை பத்தி பார்க்க இருக்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பனைகள் ஏராளமான விஷயங்களை நாம வரலாறுகளிலே தெரிஞ்சிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு பலகீனப்பட்ட ஒரு படைப்பாக இருக்கக்கூடிய ஆண்களோடு ஒப்பிடும் பொழுது பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு பலவீனங்களுக்கு சொந்தக்காரர்கள் தான். அதே பலவீனம் அந்த சமூக மக்களிடத்துல இருந்த பெண்களிடத்திலேயே இருந்திருக்கும். ஆனா அந்த பலவீனத்தை எல்லாம் தூக்கி வீசி ஒரு திடகாத்திரமான ஒரு ஆண் இருந்தால் கூட இந்த நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு உறுதி இருக்குமா, இப்படிப்பட்ட ஒரு சகிப்புத்தன்மை இருக்குமா, இப்படிப்பட்ட ஒரு அறிவு தேடல் இருக்குமா, இப்படிப்பட்ட ஒரு மறுமை உணர்வு மறுமை சிந்தனை இறையற்ற உணர்வு எல்லாம் இருக்குமா என்று நாம் யோசிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிலே பல்வேறு விதமான தியாகங்களை அர்ப்பணிப்புகளை பல்வேறு விதமான வகையிலே சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபிய பெண்மணிகள் நமக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றார்கள். அதிலே ஒரு சில பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் இப்படி பெண்களே வாழ்ந்திருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். பலவீனமான பெண்கள் என்று சொல்லி காட்டுகின்றோம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுக்கும் பல விதமான சிரமங்கள் இருக்கு என்று நாம ஆண்களாக இருக்கக்கூடிய மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்திற்குமே இப்படி ஒரு படிப்பினையை இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கண்டிப்பாக பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல விதமான அர்ப்பணிப்புகளை செய்திருக்கின்றார்கள். அதிலே பல விஷயங்கள் இருந்தாலும் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய பெண்மணி யார் என்று சொன்னால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய சஹாபிய பெண்மணி. இந்த சஹாபிய பெண்மணி மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்துல அவர்கள் முன்னர் ஒரு திருமணம் செய்து அந்த கணவன் மரணித்த சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல விதவை பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணிடத்தினுடைய அந்த அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய பழக்க வழக்கம் இதையெல்லாம் பார்த்து அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவர் பின்னாலதான் இஸ்லாத்துக்கு வர்றாரு. அவர் முன்னாலே அவர் நிராகரிப்பாளராகத்தான் இருக்கிறாரு, காபிரா தான் இருக்கிறாங்க. அவர் நல்ல செல்வந்தரா, நல்ல ஒரு தொழிலதிபரா, நல்ல அழகு மிக்கவரா, நிறைய விஷயங்களுக்கு சொந்தக்காரரா அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட அபூ தல்ஹா என்ற அந்த நபர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல வர்றாங்க. வந்து உங்களை நான் திருமணம் செய்து கொள்வதற்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கிறாங்க. சொன்ன உடனே அந்த ஒரு பலவீனம், அவங்க ஒரு விதவையா இருக்கிறாங்க, பொருளாதார நெருக்கடி இருக்கிறாங்க, தன்னை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலையா இருக்குது, பல விதமான சமூக பிரச்சனைகள் இருக்குது, ஒரு ஆண் துணை இல்லை அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது. அப்படியெல்லாம் அந்த பிரச்சனைகள், சிரமங்கள், சங்கடங்கள் இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தன்னை தேடி திருமணம் தானாக செய்யறேன்னு வந்த அந்த நபரிடத்துல இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள்
இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத நபராக இருக்கிறீங்க, உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. உடனே அந்த நபர் கேட்கிறாரு, ஏன் திருமணம் செய்து கொள்ள முடியாது? போது மார்க்க கட்டளை இருக்குது, இணை வைக்கக்கூடிய நபர்களை நீங்கள் மனம் முடிக்க கூடாது, ஈமான் கொண்டவர்கள்னு அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லி காட்டி இருக்கிறனால அந்த இடத்துல இந்த செய்தியை எடுத்து சொல்றாங்க. அந்த நபருக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. இறுதியாக சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இந்த மார்க்கத்தின்பால் வர வேண்டும், அதையே நான் மகராக ஏற்றுக்கொண்டு உங்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கின்றார்கள். அதன் பிறகுதான் அபூ தல்ஹா என்ற அந்த நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து வரலாற்றிலே மிகப்பெரிய நன்மைகளுக்கும் படிப்பினைகளுக்கும் சொந்தக்கார குடும்பமாக இந்த குடும்பம் மாறியது என்று நாம் பலவித செய்திகளை பார்க்கிறோம். பொதுவாக இன்றைக்கு சமூகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது நமக்கு மிகப்பெரிய அருள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். வகுன்தும் அலா ஷஃபா உஃபரத்தின் மினன் நார் ஃபஅன்கதக்கும் மின்ஹா, நீங்கெல்லாம் நரகத்தினுடைய விளிம்புல பாவங்களை செஞ்சுட்டு, அநியாயங்களை செஞ்சுட்டு, அக்கிரமங்களை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு நாம தான் நேர் வழி காட்டணும், உங்களுக்கு நாம தான் இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை கொடுத்தோம். அந்த மார்க்கத்துல வந்திருக்கக்கூடிய நீங்க அல்லாஹ்வுடைய அருளை நினைச்சு பாருங்க அப்படின்னு நமக்கு சொல்லி காட்டுறானே. இந்த இஸ்லாத்து பெரிய ஒரு பாக்கியமாக இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் நாம நினைக்கிறது கிடையாது. காசு பணம் இல்லைன்னா வருத்தப்படுறோம், பெரிய நோய் வந்துருச்சுன்னா வருத்தப்படுறோம், பலவிதமான சிரமங்கள் சங்கடங்கள் வந்துருச்சுன்னா அதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படக்கூடிய நாம அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம்ங்கிறது, மார்க்கம்ங்கிறது, இந்த தீனுங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதையெல்லாம் இன்றைக்கு பெரிதாக தெரியாத காரணத்தினால நம்முடைய மக்களுக்கும் அது தெரிய மாட்டேங்குது, வளர்ற தலைமுறைக்கு அது போய் சேர மாட்டேங்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் பலவிதமான முரண்பாடுகள் நம்முடைய சமூகத்தில் ஏற்பட்டு இருக்கு. இஸ்லாம் என்றாலே என்ன தெரியாது, தீன் இல்லாது என்ற தெரியாத பல மாற்று மத அன்பர்களோடு பல பெண்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பழகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண் மக்களும் கூட அடுத்த அந்நிய மதத்தை சார்ந்த பல பெண்களோடு பழகி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். காரணம், உடல் ரீதியான சுகம், பேச்சு சுகம், ஆபாச ரீதியான சிந்தனை, இதுவெல்லாம் மோகங்கள் இன்றைக்கு அதிகப்பட்டு அல்லாஹ்வை வணங்குவதை குறித்தும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்புகளை குறித்தும் இதுவெல்லாம் இன்றைக்கு நமக்கு பெரிதாக தெரிவது கிடையாது. நம்ம கூட யாராவது பேசுறாங்களா, நம்ம கூட யாராவது நல்ல பழகுறாங்களா, நம்ம கூட நல்ல தொடர்பில் இருக்கிறாங்களா, அந்த சுகம்தான் நமக்கு பெருசா இருக்குதே தவிர இவங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களா, மார்க்க வரம்பு பேணி வாழ்றாங்களா, அவங்க கலிமா சொன்ன ஒரு நபராக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியுமா என்றெல்லாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய சமுதாயம் இன்றைக்கு அறவே பெரும்பாலும் கிடையாத ஒரு கூட்டமாக மாறி போய் கொண்டிருக்கிறது. இதனால் பல இஸ்லாமிய குடும்பங்கள் அழிந்து நாசமாகி கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு நேரத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பெரிதாக நினைச்சு தான் ஒரு விதவை பெண்ணா இருக்கிறோம், தான் ஒரு சிரமத்தில் இருக்கிறோம், தனக்கு ஒரு ஆண் துணை தேவை, இந்த நேரத்துல நமக்கு ஒருத்தர் வாலண்டியரா அவரா வந்து நம்மள பெண் கேட்கிறாரு, அவர் செல்வந்தரா வேற இருக்காரு, நல்ல அழகு படிச்சவரா இருக்கிறாரு, பலவிதமான விஷயங்களுக்கு சொந்தக்காரரா இருக்கிறாரு. அந்த நபர் வந்த உடனே இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணிருக்கணும், வாங்க உடனே திருமணம் பண்ணிக்கலாம், எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, உங்க மூலமா எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதும் என்று நினைச்ச அந்த பெண்மணி போல ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் தான், முஸ்லீமாக வாழ்ந்தால் தான் உங்களோடு நான் வாழ்வேன் என்று, உங்களை திருமணம் செய்து கொள்வேன், அதையே மகராக ஏற்றுக்கொண்டு நான் வாழ்வேன் என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்க்க வேண்டும். அற்ப காரணங்களுக்காக, அற்ப சுகங்களுக்காக இஸ்லாத்தையே தூக்கி வீசக்கூடிய நாம எங்க தனக்கு பலவிதமான வாய்ப்புகள் தேடி வந்த நேரத்திலையும் அதை தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருந்தால்தான் அதற்கு முதலிடம் என்று சொன்ன உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா எங்கே என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஒரு சாதாரண ஒரு பெண்ணை, பலகீனத்துக்கு சொந்தக்காரன ஒரு பெண்ணை எந்த ஒரு ஈமான் உறுதியோடு வாழ்ந்திருக்கிறாங்க என்பதை நாம் இந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்து இதே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு இன்னும் ஏராளமான படிப்பினைகள் இருக்குது. மனிதர்களான நாமே
சாதாரண விஷயங்களுக்கு கூட உடனே பலகீனப்பட்டவர்களாக, வருத்தப்படக்கூடியவர்களாக, வேதனைப்படக்கூடியவர்களாக, சில நேரங்களிலே என்ன முடிவெடுப்பது, என்ன ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு ஏற்பட்டுருச்சு, சங்கடம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் நம்ம தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்க முடியாது. யாராவது ஏதாவது ஆலோசனை வந்து கேட்டா கூட வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறாங்க, வேற ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு நீங்க அப்புறம் வாங்க, உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன் என்று நாம் தாட்டி விடுவோம். நமக்கு இருக்கிற பிரச்சனையே, நம்மளுடைய ஒரு சூழ்நிலையே பெரிதாக இருக்கும் பொழுது நாம எது மற்றவங்களை பத்தி யோசிக்கிறது என்று சொல்லி நம்முடைய சமூகத்துல வாழக்கூடிய பெரும்பாலான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, சிரமம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய மனநிலை முழுக்க முழுக்க பலவீனப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்குது. ஆனால் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ற இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பினை, சகிப்புத்தன்மையினுடைய மிகப்பெரிய உச்சமாக, பொறுமைக்கு மிகப்பெரிய ஒரு உச்சமாக, மிகப்பெரிய அளவுல நமக்கு பாடமாக இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த நபரை திருமணம் செய்து முடித்ததற்கு பிறகு இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது. அதுல ஒரு குழந்தை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ரொம்ப உடல்நிலை மோசமான சூழ்நிலையை அடையுது. இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா, வெளியூர் பயணிக்க வேண்டியது இருக்கு, வியாபார விஷயமாக, தொழில் விஷயமாக வெளியே போக வேண்டியது இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்கன்னா மகனை நல்ல பையனை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போறாங்க. அந்த நேரத்துல நோயினுடைய தாக்கம் அதிகமாகி அதிகமாகி அந்த மகன், அந்த சிறுவன் அப்படியே இறந்தும் போய் விடுகின்றான். இந்த இறந்த இந்த சிறுவனை என்ன பண்றது ஏது பண்றதுன்னு உடனே அந்த அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க அப்படின்னா, வீட்டிலேயே ஒரு ஓரத்துல அந்த ஜனாசாவை அப்படியே இருக்க வைக்கிறாங்க. வெளியூர் போன அந்த கணவன் வர்றாங்க. வந்த உடனே அந்த கணவன் கேட்ட முதல் வார்த்தை என்னன்னா, நம்ம அந்த மகன் எப்படி இருக்கிறான், அவன் உடம்பு, அவனுடைய நிலைமை எப்படி இருக்குங்கும் போது இவங்க ஒரு வார்த்தை சொல்லி காட்டுறாங்க, நம்முடைய மகன் இப்பொழுது நிம்மதி பெற்று விட்டான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, உடம்பெல்லாம் சரியாயிருச்சு போல் இருக்கு, ஒரு சந்தோஷமா தான் இருக்கிறான் போல் இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கிறான் போல் இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, வீட்டுல உட்கார்றாங்க, சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற பணிவிடைகளை செய்யறாங்க. இன்னும் ஒரு படி மேலாக இருவருமாக சேர்ந்து இல்லறத்திலே கூட ஈடுபடக்கூடிய அளவிற்குண்டான எல்லா காரியங்களும் முடிந்ததற்கு பிறகு கணவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் அவங்க செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் நமக்கு ஒரு பொருளை கையில கொடுத்துட்டு அதை அந்த அல்லாஹ்வே திரும்ப எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் நாம் அந்த அல்லாஹ்வுக்கு அதை கொடுத்து விடுவோமா இல்ல நாமளே வச்சுக்குவோமா என்று கேட்கிறான். யாரு? இந்த பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. கேட்ட உடனே அபூ தல்ஹா சஹாபி சொல்லி காட்டுறாங்க, நம்ம அல்லாஹ் கொடுத்துட்டு அல்லாஹ்வே கேட்டான், நம்ம கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு வார்த்தையை, அந்த ஒரு பக்குவத்தை அந்த மனசுல வர வச்சுட்டு அடுத்து சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் நமக்கு ஒரு செல்வத்தை கொடுத்தான இல்ல மகனே, அந்த மகன் அல்லாஹ்வே எடுத்துக்கொண்டான், இந்த இரவு நம்முடைய மகன் இறந்து விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, நம்முடைய மகன் மூத்தாயிட்டான், நம்முடைய மகன் உயிர் பிரிஞ்சிருச்சு, நோய்வாய்ப்பட்ட நம்முடைய மகன் பிரிந்துட்டான், இறந்துட்டான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது, ஜனாசா தொலை வைக்கப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்ததுக்கு பிறகு சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் மிகப்பெரிய அருளை உங்கள் இருவருக்கும் செய்வான், உங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்வான் என்று சொல்லி இந்த ஒரு குழந்தைக்கு பிறகு அவர்களுக்கு 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பிறந்து அவர்கள் நல்ல ஒரு மன வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையை நல்ல சுபிட்சமாக வாழ்ந்தார்கள் என்று வரலாறுகள்ல செய்தியாக நம்மால் காண முடிகின்றது. ஒரு மகன் இறந்துட்டான், இந்த உலகத்துல மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேயே மிகப்பெரிய பிரச்சனை என்ன, சங்கடத்திலேயே மிகப்பெரிய சங்கடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரணம் தான். அதுக்கு ஈடு இணையா, அதுவும் குறிப்பா நம்ம வீட்டுல ஒரு சின்னஞ்சிறு குழந்தை, நம்மளுடைய ஏதோ கையில விளையாண்டுட்டு இருந்த நம்முடைய மகன் யாராவது பிள்ளை ஏதோ இறந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல நமக்கு ஒரு சகிப்புத்தன்மை இருக்குமா, அந்த நேரத்துல நம்ம கிட்ட ஒரு பக்குவம் முதல்ல இருக்குமா, அந்த நேரத்துல நம்ம அல்லாஹ்வுடைய அருளை பத்தியும் அல்லாஹ்வுடைய அந்த சோதனைகளை பத்தி சிந்திச்சு பார்ப்போமா என்று பார்த்தால் கிடையாது.
நம்முடைய எண்ணங்கள் பூரா எங்க இருக்கும்னா நம்முடைய தலைகள்ல அடிச்சு கொண்டும் ஆறுல அடிச்சு கொண்டும் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிருச்சே, அப்படி போயிருச்சே, எங்க வீட்டுல இப்படி ஆயிருச்சே என்று சொல்லி மனவேதனைப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டுதான் அந்த இரவு முழுக்க இன்னும் பல நாட்கள் கழியுமே தவிர அந்த நேரத்துல நம்முடைய நிதானத்தை இழந்தவர்களாக நாம் போய்விடுவோம். ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா எப்படி நடந்திருக்கிறாங்க என்று பார்த்தால், தன்னுடைய கணவனுக்கு பக்குவமா எடுத்து சொல்லி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் தெளிவா எடுத்து செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு இந்த மரணத்தை குறித்து அதுவும் தெளிவான முறையில் இல்லாம வேற வகையில எடுத்து சொல்லி கணவனை ஆசுவாசப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வர வச்ச ஜனாசாவை தொழக வச்சு எல்லாவற்றுக்கும் மேல அல்லாஹ்வுடைய அருளை கண்ணுக்கு முன்னாக அறிவிச்சிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு மரணம் அது இதுன்னு ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா நமக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லாத மக்களாக, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாக நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய நடவடிக்கைகள் சர்வசாதாரணமாக மாறி போய் விடுகின்றது. இப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு பெண்மணி தங்களுடைய வாழ்க்கையில இப்படி வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள் என்றால் நாம் எப்படிப்பட்ட பக்குவத்தை பெற வேண்டும், நாம் எப்படிப்பட்ட நிதானத்தோடு வாழ வேண்டும், தொலைநோக்கு சிந்தனையோடு பயணிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை எப்படி நினைத்து நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அப்படி செலுத்தினால் அல்லாஹ்வுடைய அருள் எப்படி நமக்கு கிடைக்கும் என்பதற்கு இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய பாடமாக இருந்திருக்கின்றார்கள் என்றால் இப்படிப்பட்ட மக்களாக நாமும் மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெண்மணி மட்டும் அல்ல, இவர்களை தாண்டி இன்னும் பல பெண்கள், பல சஹாபிய பெண்மணிகள் எதற்கு மனவேதனை, அதாவது மனவேதனை படக்கூடிய ஒரு பலவீனம் யாருகிட்ட அதிகமா இருக்குதுன்னா ஆண்களை விட பெண்கள்கிட்ட அதிகமா இருக்குது அப்படின்னு நாம நினைப்போம். என்ன எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் கூமுறையோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு, எதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல வாழ்ந்த உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி. இவங்க யாருன்னா ரசூலுல்லாவை சின்ன வயசுல எடுத்து வளர்த்தி அவர்களுக்கு பால் கொடுத்த ஒரு தாய். இந்த வயதான இந்த மூதாட்டிய என்ன பண்ணுவாங்கன்னா ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து அவங்கள நல்லா விசாரிச்சுட்டு அவங்களுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. தன்னுடைய தோழர் சஹாபா கூட இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் சில சந்தர்ப்பங்கள்ல அழைச்சிட்டு போவாங்க. இப்படி போயிட்டு இருக்க என்னாச்சுன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரணம் வந்துடுது, மௌத்தாயிடுறாங்க. இந்த மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பேசிக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அம்மாவை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள போய் அடிக்கடி சந்திக்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்கல்ல, வாங்க நாமளும் போவோம், போய் அவங்களை போய் சந்திச்சுட்டு அவங்களுக்கு மன ஆறுதல் சொல்லிட்டு வருவோம், வேணுங்கிற பணிவிடை செஞ்சுட்டு வருவோம். 2 பேரும் போறாங்க. போனா அந்த தாய் அந்த மூதாட்டி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு அழுகுறாங்க, என்ன அழுகுறாங்கன்னு இந்த 2 நபர்களும் எதை நினைச்சு கேட்கறாங்க அப்படின்னா, சரி அல்லாஹ்வுடைய தூதர் மரணிச்சுட்டாங்க, அவங்கள நினைச்சு எதுக்கு நீங்க வேதனைப்படுறீங்க, எதுக்கு நீங்க அழுது, ஏன்னா தாங்க முடியாத துயரம் தானே. சஹாபாக்கள் கூட்டமே அந்த நேரத்துல அழுதும் சங்கடங்களை வெளிப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரிவை அந்த சமூகத்தினால தாங்க முடியல. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த பெண்மணி வயதான இந்த மூதாட்டி தன்னை பார்த்துட்டு இருந்தது இந்த ஒரு நபர் தான், இவரும் போயிட்டாருன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இந்த 2 பேரும் சமாதானம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பறந்துச்சுட்டாங்க, நம்ம அவங்களுக்காக துவா செய்வோம், அதெல்லாம் தனி, இருந்தாலும் நாங்க இருக்கிறோம், உங்களை பார்த்துக்கிறோங்கிற ஒரு கருத்துப்பட அந்த இடத்துல செய்தியை எடுத்து சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த பெண்மணி சொல்லி காட்டுறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிச்சுட்டாங்கன்னு சொல்லி நான் வேதனைப்படலை, வருத்தப்படலை. எதுக்கு வேதனைப்படுறேன் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் உயிரோட இருந்திருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வானத்திலிருந்து வகை செய்திகள் வரும். நாம ஏதாவது தவறுகள் செஞ்சோம்னா, நாம ஏதாவது பாவங்கள் செஞ்சோம்னா, நாம ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னா அப்பப்ப அல்லாஹ் கூட நமக்கு நேரடியான ஒரு தொடர்பு இருந்தது, வஹியினுடைய தொடர்பு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் என்னைக்கு மௌத்தாயிட்டாங்களோ அதோட அந்த வஹி நின்று போச்சு. இனி யார் வருவா, இனி நம்ம இடத்துல நிறைய சங்கடங்கள், குழப்பங்கள், தீமைகள் இதெல்லாம் வரத்தான போகுது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருந்திருந்தா அந்த வேத செய்தியோட நாம தொடர்புலயே இருந்துட்டு மார்க்க ஈடுபாட்டோடயே நாம வாழ்ந்திருக்கலாமே. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போயிட்டாங்களே, இனி எங்க வஹி வரப்போகுது, இனி எங்க மார்க்க தொடர்பு நமக்கு அல்லாஹ்வோட நமக்கு இருக்க போகுது என்று சொல்லி
அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்து வளர்த்திய அந்த மூதாட்டி இந்த 2 சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க, இதுக்கு தான் நான் அழுகிறேன், இதை நினைச்சுதான் நான் வேதனைப்படுறேன். உபதேசம் நின்றுச்சு, வஹீனுடைய தொடர்பு நின்றுச்சு, அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை நீ பூமிக்கு வந்து யாருகிட்ட நீ பேச போறாங்க என்ற கருத்துப்பட அந்த அம்மா இதை நினைச்சு வேதனைப்பட்டு தான் நான் அழுகிறேன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாவது நமக்கு என்றைக்காவது வாழ்க்கையில ஏற்பட்டுக்குதா என்று பார்த்தால் கிடையாது. குரானை கையில வச்சிருக்கிறோம், மொபைல் போனுகள் மூலமாக பலவிதமான அப்ளிகேஷன்களை கையில வச்சிருக்கிறோம், பல ஹதீஸ் கிதாபுகள் இன்றைக்கு எல்லா பள்ளி அங்க இங்க புத்தகங்கள் வடிவில எல்லா இடங்களுக்கு எங்க போனாலும் நமக்கு மார்க்க செய்திகளை படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதையாவது எடுத்து படிக்கின்றோமா, எதையாவது எடுத்து ஆய்வு செய்கின்றோமா, எதையாவது சந்தேகங்கள் நமக்கு கடைசி ஒன்னு யோசிச்சு பார்க்கணும். மார்க்க ரீதியாக இது சரியா இது தப்பா என்று சொல்லி எனக்கு எந்த விஷயத்தில் கடைசியாக சந்தேகம் ஏற்பட்டுச்சு? நம்ம பிசினஸ்ல ஏற்படும், நம்ம குடும்பத்துல நமக்கு ஏற்படும், நம்ம மக்களை படிக்க வைக்கிறதுல ஏற்படும், குடும்ப தகராறுகள்ல ஏற்படும், நம்ம பிள்ளைக்கு திருமணம் செய்து கொண்டு வைக்கக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு சந்தேகம் ஏற்படும். இது என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம், அப்படி இப்படி வியாபாரத்துல அது சரியா இது சரியா, அந்த வீட்டுக்கு போலாமா இந்த வீட்டுக்கு போலாமா, இந்த ஊருக்கு போலாமா அங்க டூர் போலாமா, அது இது என்று சொல்லி ஆயிரக்கணக்கான சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருது. இந்த சந்தேகங்களுடைய லிஸ்ட்ல ஏதாவது ஒரே ஒரு சந்தேகம், இந்த மார்க்க விஷயத்துல ரசூல்லா இப்படி சொன்னாங்க, ஆனா இந்த மாதிரி இன்னொரு வசனம் வருது, இந்த ஹதீஸ் இப்படி இருக்குது, இதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன டவுட், இதுக்கு யார்கிட்ட நான் போய் கேட்கறது என்று சொல்லி நாம கடைசியா நமக்கு வந்த சந்தேகம் என்ன, நம்ம கடைசியா கேட்டு தெளிவு பெற்ற சந்தேகம் என்ன, நமக்கு பதில் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் இதுல இருந்து நான் படிப்பினை பெற்றுட்டேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கிடைச்சிருச்சுன்னு கடைசியாக நாம பேசிக்கிட்ட கலந்துரையாடிக்கிட்ட இறை வேதம் பற்றிய ஒரு ஏதாவது ஒரு வகுப்போ இல்ல ஏதாவது ஒரு தர்பியத்தோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியோ இல்ல நண்பர்களுக்கு மத்தியில பேச்சோ, வீட்டுல ஏதாவது ஒரு பேச்சோ இல்ல வெளியே ஏதாவது ஒரு பேச்சோ, ஒரு போனை பார்த்தாவது ஏதாவது நாம ஒரு சந்தேகத்தை நான் தீர்த்துக்கிட்டேன், எனக்கு அந்த குரானோட தொடர்பு இருந்தேன், மார்க்க ரீதியான ஒரு சந்தேகத்துல இருந்து எனக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சுன்னு கடைசியாக நமக்கு ஏற்பட்ட தெளிவு என்ன? கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையே நமக்கு கிடையாது. ஏதோ வருவோம், தொழுவோம், திக்ரு செய்வோம், போவோம், மார்க்கமா என்ன, யாருக்கு என்ன சந்தேகம் வந்தா என்ன ஆக போகுது, எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இருக்கிறோம், அப்படி என்ன சொல்லி நாம் இதே மாதிரி நம்ம வியாபாரத்துல இருப்போமா, நம்முடைய குடும்ப விஷயத்துல இருப்போமா, நம்முடைய சமூக விஷயத்துல வேற ஏதாவது விஷயத்துல இருப்போமா? இருக்க மாட்டோம். ஒரு விஷயம் ஐயோ பிரச்சனை ஒரு டவுட்னா உடனே கிளியர் பண்ணக்கூடிய நாம எது சரி எது தப்புன்னு மார்க்கம் பெருசு இல்லையா? அதனாலதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு மார்க்கத்தை முதல்ல பெருசா நிறுத்தினாங்க. இந்த உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய இந்த வயசான ஒரு மூதாட்டி சொல்லி காட்டுறாங்க, என்ன இன்னி வகி வராத, அல்லாஹ்வுடைய தூதரனுடைய அந்த ஒரு தொடர்பு இல்லாம போயிருச்சு, இனி எங்க நமக்கு உபதேசங்கள் கிடைக்க போகுது என்று சொல்லி அந்த பெண்மணி வருத்தப்படுறாங்க. அப்படின்னு சொன்னா நாம என்னைக்கு வருத்தப்பட்டிருக்கிறோம்? கையில காசு பணம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் வருத்தப்பட்டிருப்போம், நமக்கு சரியா வியாபாரம் ஆகவில்லை என்று சொன்னால் வருத்தப்பட்டிருப்போம், நாம் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலன்னு சொன்னா வருத்தப்பட்டிருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய உபதேசம் ஒண்ணு கிடைக்கலன்னு என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கிறோமா? ஒரு சந்தேகத்தை தீர்வு பெற முடியலையான்னு சொல்லி என்னைக்காவது ஓடி இருக்கிறோமா? எதுக்காவது ஒரு போன் பண்ணியாவது ஏதாவது ஒரு தெளிவு பெற்றிருக்கிறோமா என்றால் கிடையாது. காரணம் நமக்கு அதெல்லாம் பெருசு கிடையாது, அதுவெல்லாம் நமக்கு இன்றைக்கு வாழ்க்கையில முக்கியமும் கிடையாது. ஏதோ வாழ்றோம், இருக்கிறோம், போறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், எப்ப மூத்து வந்தா மூத்தாயிட்டு போயிருவோம். இப்படி வாழ்றதுக்கு தான் அந்த உத்தம தோழிகள் சஹாபிய பெண்மணிகள் அந்த சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை நம்ம கண்ணுக்கு முன்னாலும் வாழ்ந்து காட்டி இப்படித்தான் நாங்க வாழ்ந்தோம், ஆனா நீங்க எப்படி வேணாலும் வாழுங்க, உங்க சௌரியத்துக்கு வாழ்ந்துக்குங்க என்பதற்காக வேண்டிய ரத்தம் சிந்தினாங்க. பாலைவன பெருவழியில கிடந்தாங்க, ஊரை விட்டு ஊர் துரத்தி அடிக்கப்பட்டாங்க, பல்வேறு ஊர்களுக்கு பயணிச்சு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க, பல போர்க்களங்களை சந்திச்சாங்க, பல விதமான அர்ப்பணிப்புகளை செஞ்சாங்க. சும்மா காதுல கேட்டுக்கொள்கின்றோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில அதனால என்ன படிப்பினேன், அதனால என்ன ஏதாவது நான் இதை கேட்டேன், இதுல இனிமேல் நான் இந்த தப்பு செய்ய மாட்டேன், இதை கேட்டேன், இதிலிருந்து இந்த நன்மை இனிமேல் நான் செய்ய ஆரம்பிப்பேன் என்று நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஒவ்வொரு வரலாற்று செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுவதாக திருமறை குர்ஆனில சொல்லி அப்பதான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், அப்பதான் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும்.
அந்த விஷயத்திற்காக வேண்டி எந்த ஒரு உபதேசம் கிடைச்சாலும் யோசித்து சிந்திச்சு உங்களுடைய வாழ்க்கை சீரமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கின்றான். இனி நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும், என்னென்ன தீமைகள் இருக்கின்றது என்பதையும் யோசிக்க வேண்டும். ஒவ்வொன்றாக படிப்பனை பெற்று சீர்தூக்கி பார்த்து திருந்தி வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளிக்கிறான். உயிரை கொஞ்சம் நீட்டி தர்றான். நினைச்சா ஒரு நரம்பு பிடிச்சி இழுத்தான் அப்படின்னு சொன்னா உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோம், கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற கபர்ஸ்தான்ல அடக்கிட்டு போயிடுவாங்க. நமக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகிவிடும். அப்படிப்பட்ட அந்த மரண சிந்தனையோடு மறுமை சிந்தனையோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆக்கிரம் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்ஆ முதல் உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்தில் இருக்கக்கூடிய அலட்சியத்தை போல வேற எந்த ஒரு விஷயத்திலையும் நாம் அவ்வளவு அலட்சியம் காட்டுவது கிடையாது. காலையில நம்ம மக்களை ஒரு 8:45 கொண்டு போய் ஸ்கூல்ல விடணுங்கிறதுக்காக வேண்டி மிகப்பெரிய போர்க்களமே நம்முடைய ஒட்டுமொத்த ஊர்களிலையுமே நடக்கிறத பார்ப்போம். காரணம் 8:45 தாண்டிச்சுன்னா, ஒரு 8:30 தாண்டிருச்சுன்னா உடனே நம்ம மக்களை வெளியே நிறுத்த வச்சிருவாங்க. நம்ம சாப்பிட்டோமா, நம்ம ஒரு பாத்ரூம் போனோமா, நம்ம மூஞ்சி கழுவணுமா, அதெல்லாம் நம்ம பாக்குறது கிடையாது. மக்களை கொண்டு போய் அந்த இடத்துல போய் விட்டுறணும்னு சொல்லி படாத பாடுபட்டு அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம். காரணம் நம்ம மக்கள் நல்லா படிக்கணும். இந்த நேரத்தை விட்டா வெளியே நிக்க வச்சிருவாங்க, இனி படிப்பு வேஸ்டா போயிடும் நினைக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி ஒரு வெளியூருக்கு போறோம், ட்ரெயின் இத்தனை மணிக்குன்னு சொல்லிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவோம், வேணுங்கிற செட்டு சாமான எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு 1 மணிக்கு ட்ரெயின்னா 12:45 போய் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இருக்கக்கூடிய மக்களாகத்தான் நாம இருக்கணும். என்ன காரணம், 1 மணிக்கு தாடி போனோம்னா ட்ரெயின் இருக்காது, அது போயிடும், அப்புறம் நாம நம்மளுடைய பயணம் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி அந்த 1 மணிக்கு முன்பாகவே போகக்கூடிய மக்களாக இருக்கும். அதை விட கூடுதலாக நாளைக்கு உதாரணத்துக்கு ஒரு நபர் போன் பண்ணி நாளைக்கு நைட்டு உங்களுக்கு ஒரு 1-1:30 மணிக்கு நான் ஒரு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் தர்றேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அந்த நைட்டு 1 மணி எப்ப வரும்னு என்ன பண்ணிட்டு இருப்போம், 2 நாளா பார்த்துட்டு இருப்போம். இத்தனை மணி ஆகும், இப்போ 1 மணி, இத்தனாம் தேதி ஆயிடுச்சா, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி, 12 மணி ஆயிடுச்சு, 12:30 ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணுவோம், அந்த 1 மணி எப்ப வரும்னு பார்த்து கொண்டிருப்போம். காரணம் என்ன அப்படின்னா உலக விஷயத்துல அவ்வளவு ஆர்வமும் அக்கறையும் காட்டக்கூடிய நாம வாரத்துல ஒரு நாள் ஜும்மாவுடைய பாங்கு 12:45 இங்க சொல்லப்படுதுன்னு தெரியும். அதுக்கு பின்னாடி பையன் நல்லா பேசுவாங்கன்னு தெரியும். பின்ன தொழுகையும் நடக்கும் அப்படின்னு தெரியும். எதுக்கு இந்த தொழுகையை ரசூல்லா 4 ரக்காத்து தொழுகாம 2 ரக்காத்தா தொழுது அதுல ஒரு பயானியை வச்சாங்க அப்படின்னு சொன்னா, வாரம் மக்கள் வருவாங்க, வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுவோம், அந்த உபதேசம் அவங்க மனசுல போய் சேரும், அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுங்கிற நல்ல எண்ணத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜும்மாவை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த ஜும்மாவுக்கு உரிய முறை எப்படின்னா, வாங்க சொல்றதுக்கு முன்னாடியே பள்ளிக்கு வரும். ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம எத்தனை மணிக்கு போன, இப்போ 12:45 வாங்க சொன்னா என்ன 1 மணிக்கு போவோம், இன்னும் என்ன டைம் இருக்கு, 1:30 தானே முடிப்பாங்க, சரி அந்த போவோம், நம்ம அப்ப போய் தொழுதுக்குவோம். இந்த பள்ளி இல்லாட்டி இன்னொரு பள்ளி இருக்கு, இங்க ஜமாத் முடிட்டு அங்க ஒரு ஜமாத் இருக்கு என்று நாம் நினைத்துக்கணும். இது இல்ல ஜும்மா. இதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த வாரத்துல ஒரு நாள் இந்த கடமையை ஏற்படுத்தலை. நம்முடைய ஆள் மனதுல இது பதியும், இந்த டைமுக்கு வரணும், இந்த டைமுக்கு போகணும், இந்த நேரத்துல உபதேசம். நம்முடைய வாழ்க்கை முறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக சீரமைச்சு தர்றதுக்கு தான் ஜும்மாவே தவிர சும்மா நம்ம நினைச்ச நேரத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு போறதுக்கு, கடமைக்கு வர்றதுக்கு பேர் ஜும்மா இல்லை என்பதை புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் வாங்க சொல்வதற்கு முன்பாகவே வந்து முதல் வரிசையில உட்கார்ந்து 2 ரக்காத் தொழுதுட்டு துவா கேட்டு என்ன பயான் சொல்லப்படுது அதை தெளிவான முறையில நாமளும் கேட்டு, இன்னைக்கு இந்த உபதேசம் சொன்னாங்க, இதுல இருந்து என்ன நான் இதுல திருத்திக்கிட்டேன், நீங்களும் இதை திருத்திக்கங்கன்னு மற்றவங்களுக்கும் இதை எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியம் பொருந்திய மக்களாக ஜும்மாவை நல்ல முறையிலே கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக என்று கூறி ஜும்மாவை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.